ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நோக்கங்களோடு வாழ்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்னா, நிறைய பேர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைங்க, சந்தோஷமே இல்லைங்க, விரக்திங்க, சோர்வுங்க இப்படின்னு சொல்லி அடுக்கிக்கிட்டே தான் போவோம். ஆனால் நம்ம வாழ்க்கையை நோக்கங்களோடு வாழணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நாள் நமக்கு கஷ்டம் வந்துடுச்சுன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணோம்னா நான் கஷ்டமாக இருக்கிற நாளையில் கண்ணீர் வடிச்சிட்டே இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஹாப்பியாக இருந்தனால யோசித்து பார்க்கணும். ரெண்டாவது, இன்றைக்கி நம்ம யாருக்கிட்டையாவது பாசமாக பேசணுமா? யாருக்காவது நம்மளால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணோமா? யாருக்காவது நம்மளால் முடிஞ்ச அளவு ஆறுதலான வார்த்தையை நம்ம பேசணுமா? யாருக்காவது உதவிக்காரம் நீட்டணுமா? இல்லைன்னா யாருக்கிட்டையாவது கலகலன்னு பேசணுமா? அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நம்ம யோசிக்கும்போது நம்ம மனசில் இருக்கிற துன்பங்கிற காயங்கள் மறந்து போகும். நீங்கள் அதெல்லாம் யோசிக்காமல் அதாவது யாராவது நம்மளை மன கஷ்டப்படுத்தி வார்த்தைகளால் கஷ்டப்படுத்தினதை யோசித்து அழுது புலம்பிகிட்டு இருக்கும்போது நாட்கள் சென்றுக்கிட்டே தான் இருக்கும். வயசும் கடந்துக்கிட்டே தான் போகும். கொஞ்சம் வயசான பிறகு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழ்ந்திருக்கவே மாட்டீங்க. வாழ்க்கையில் முக்கால் நாளும் என்னது அழுகையும் கண்ணீருமாக தான் வாழ்ந்திருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நோக்கங்களோடு வாழுங்க. நீங்கள் பண்ணின சின்ன சின்ன விஷயங்களை, அதாவது நல்ல விஷயங்களை யோசித்து பாருங்கள். உங்களுக்கே அது ஒரு ஹாப்பியாக தரும். நீங்கள் 2 வார்த்தை யாருக்காவது ஆறுதலாக சொன்னால் ஆறுதல் வார்த்தை கொடுத்தா அது உங்களை ஹாப்பிப்படுத்துங்க. கேட்குறவங்களையும் சந்தோஷப்படுத்தும், உங்களையும் சந்தோஷப்படுத்தும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். யாருக்காவது கஷ்டம்னு இருக்கும்போது நீங்கள் தோள் கொடுத்து உதவி இருப்பீங்கள்ல, அதை யோசித்து பாருங்கள். இப்படிலாம் நம்ம யோசிக்கும்போது நம்ம வாழ்க்கை பர்பஸாக, இன்னொன்று சந்தோஷமானதாக, ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு நம்ம எண்ணங்கள் தான் நமக்கு காரணம். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எண்ணங்களை தீமையாக நடந்ததையே யோசித்து இருக்கிற லைஃப்பையும் கெடுத்துட்ருக்குறோம். நம்ம வாழ்க்கையில் இருந்த சில வெற்றிகள், சின்ன சின்ன வெற்றி நம்ம வாழ்க்கையில் கிடச்சிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சின்ன வயசில் ஏதாவது ஒரு காம்படிஷனில் வின் பண்ணியிருப்போம். அதை யோசித்து பாருங்கள். இப்படி நன்மையானதை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் மனசில் இருக்கிற காயங்கள் மறைஞ்சு போகும். மேரேஜ் முடிஞ்சவங்க உங்களுக்கு தந்த குழந்தைங்களை அழகாக நீங்கள் வளர்த்துருக்கீங்கல்ல, அதை யோசித்து பாருங்கள். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மறந்து அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்படி உங்களால் முடிஞ்ச சின்ன நீங்கள் பண்ணினா சின்ன நல்ல காரியங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை நோக்கங்கள் நிறைஞ்சதாக இருக்கும். நம்ம வாழ்ந்ததுக்கு அர்த்தம் நமக்கு தெரியும். இருக்கிற வாழ்க்கையை கெடுக்காதீங்க. சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, குதூகலமாக இருங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு டைம் தாங்க வரும். அது மனுஷ வாழ்க்கை நம்ம எவ்வளோ வருஷம் இருப்போன்னு நமக்கு தெரியாது. இருக்கிற நாளில் நம்ம அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்தி நம்மளும் சந்தோஷமாக இருந்தால் அது ஹாப்பி தானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, see you.